ஜெயா டீம்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கம்மம்மா சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் நமக்கு நல்ல தண்ணி காய் அதிகமாக சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி தண்ணி காய வச்சு நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த சுரக்காய் சாதம் பண்ணுறோம். இந்த சுரக்காய் சாதம் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. சின்ன சின்னதாக பொடிசு சுரக்காய் கட் பண்ணிக்கிறேன். அது கூட அன்றாட யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள் இருக்குல்ல, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது எந்த ஸ்டேஜில் வந்து அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணுறோம், அதான் முக்கியமான விஷயம். அந்த காய் முழுமையாக வெந்த பிறகு மிக்ஸ் பண்ணுமா, அந்த ஒரு 80 to 90% வெந்து வர டைமில் மிக்ஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. சுரக்காய் சோறு தேவையான பொருட்கள்: சுரக்காய் 1 கப்பு, வேக வச்ச சாதம் தேவையான அளவு, இடிச்ச பூண்டு 20 பல்லு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சுல. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடுகு தாளிப்பை போடுறேன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு இந்த கடுகு போடுங்க. இந்த கடுகு பொரிஞ்ச ஒரு டைமில் இந்த சுரக்காவை கட் பண்ணதை இதில் போட்டுறோம். இந்த சுரக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிசாக இருக்கணும். ஏன் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்குன்னா, அந்த காயை மட்டும் நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அந்த காய் பெருசாக தெரியக்கூடாது. அது பெருசாக இருந்தால் என்ன ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு பைட் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 2வது பைட் சாப்பிடும், 3வது பைட் போகும்போது காய் அதிகமாக மென்று சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் அந்த ரைஸோட பக்குவத்துக்கே வந்து இந்த காயை கட் பண்ணி வச்சுருக்கணும். அதனால் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சோறு வேக வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி பக்கத்தில் அப்போ தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது தெரியாது. ஓகே, இப்போது கடுகு போட்டாச்சுல்ல. இந்த கடுகு போட்டு இந்த வேக வச்சு இந்த காயும் இதில் போட்டுரும். ஃப்ளேம் ஹையாக வச்சுங்க. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுங்க. கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. சும்மா ஒரு காயோட சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இந்த கருவேப்பிலை கடுகு போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நல்லா வாசம் நல்லா கொடுக்கறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா இதில் வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு பொருளும் நம்ம சேர்க்கவே இல்லை. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் தான் அந்த வாசம் நல்லா கொடுக்கும். ஒரு சமையல் பண்ணும்போது அந்த சீசனிங், அந்த காரத்தன்மை, புளிப்புத்தன்மை, அந்த வாசம் எதனா ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ப்ரிப்ரேஷன் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இந்த 3மே இல்லைன்னு வச்சுங்க, என்னடா இது சப்புன்னு இருக்குது, நல்லாவே இல்லை, ஏதோ காயும் சோறை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்களே அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் வாசத்துக்காக இந்த பொருளை நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். ஓகே, இப்போ இந்த காய் போட்டாச்சு. இந்த காயோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பொடி மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் காரம் கூட தான் இருக்கும், சுருக்கணும் காரம் இருக்கும். ஏன்னா அந்த காரம் இருந்தால் தான் இந்த காயோடு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கல, அந்த காரம் தான் இதில் மெயின். அதே மாதிரி அந்த இஞ்சி பூண்டோட வாசம். இப்போ இது போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணுற டைமில் இந்த காயை கொஞ்சம் வேகணும். ரொம்ப தண்ணி வேண்டாம், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், லைட்டாக இருந்தால் போதும், அவ்வளோதான். தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றின பிறகு இந்த காய் வேகிட்டும் சொல்லி அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம், கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். போட்ட பிறகு இதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு காய் வேகட்டும் சொல்லி விடணும். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த காய் வந்து வெந்து ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள். அதாவது இந்த காய் வேக வேக அந்த ஆயில் மேலே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். ஏன் தண்ணி ஊற்றுறோன்னா காரணமாக சொல்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு தம் கட்டுற அந்த பக்குவம் தான், சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அந்த காய் வெந்த பிறகு இந்த வேக வச்ச சாதம் இருக்குல்ல, இந்த சாதத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இதை இப்படி மேலே போடுறோம். நீங்கள் வீட்டில் தேங்காய் சாதம், இந்த தக்காளி சாதம்லாம் பண்ணுவீங்களே, அதே மாதிரி பக்குவத்தில் இந்த சாதத்தை வேக வச்சுங்க. கொலை விட வேண்டாம், ஏன்னா இங்கே திருப்பியும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வைக்கிறோம், அவ்வளோதான்.
கொஞ்சம் ஃபைனலாக இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ரெசிபி ரெடி. அவ்வளோதான். இப்போ இந்த கொத்தமல்லாம் போட்டோம்ல, இதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அடுப்போட ஃப்ளேமும் ஹை ஃப்ளேம் வைக்கிறோம். இன்கேஸ் கொஞ்சம் தண்ணி அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஃப்ளேம் இருக்கும்போது என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ட்ரை ஆகிடும். இதுக்கப்புறம் இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சாதம் அப்படி லைட்டாக அப்படியே ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஏன் இப்படி பண்ணுறேன்னா, அந்த காயோட அந்த சாதமும் சேர்ந்துடணும். அப்படி சேர்ந்து தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து சுட அப்படியே சேவ் பண்ணி அப்படியே சாப்பிட்டா வேறு லெவல்.